அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் நம்ம 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. அண்ட் ஒரு சில மொபைல்ஸில் கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும், டிஸ்பிளேவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு சில மொபைல்ஸில் கேமரா, டிஸ்பிளே, பேட்ரி, சார்ஜிங், கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஆல்ரவுண்டிங் மொபைலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மொபைல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWS-R நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியாக்காகட்டும் இல்லை கேமிங்காகட்டும் ரெண்டுத்துக்குமே நல்ல டிஸ்பிளேவாகவே கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சென்சார் நண்பா. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் சோனி IMX355 என்ற சென்சர். அண்டு ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது நல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபியுமே நல்லா இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே OnePlus. அண்டு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. 5G பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 5G பேண்ட்ஸ் பக்கமாக இருக்குது. 2-year ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3-year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி, 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜிங் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராகவே இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை 24,700 கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OnePlusோட பிராண்ட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா OnePlusலேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto H50 Fusionனா இந்த மொபைலில் நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட POLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்கும். அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். அண்டு கேமராஸ்னு வரும்போது இங்கே 50 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் அண்ட் 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. Adreno 710 GPUவும் இருக்குது. 5G பேண்ட்ஸ் நமக்கு 5G பேண்டுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 3 years சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி, 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. 8GB 128GB வேரியண்ட் 25,800 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நம்மளால் 25,000 வாங்கிக்க முடியும். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். தாறுமாறான டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற வகையிலே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை நண்பா. மோட்டோ சைட்லேருந்து ஒரு க்ளீனான யூஐயோட, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட, நல்ல கேமரா செட்டப்போட ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா Moto H50 Fusion ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto H50 Neo தான். இந்த மொபைலில் நமக்கு 6.4 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது போக 4000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே.
மோட்டோ ரெகுலராக கர்வ் டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொபைல் மட்டும் ஃப்ளாட் டிஸ்பிளேவாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். டிஸ்பிளே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் என்ற கம்ப்ளீட்டான ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற ஒரு சென்சர் அண்ட் அது போக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைலில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே மோட்டோ மாஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆல் 4 சென்சார்லையுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். சாம்சங்கில் இருக்க ஃப்ளாக்ஷிப் மொபைலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபீச்சர் இருந்தது. ஸோ மோட்டோ இந்த பட்ஜெட்குள்ளவே இது கொடுத்துருக்கிறது வேறு லெவலான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளாகர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். 4 சென்சார்லையுமே 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்கும். மோட்டோ இங்கே கொடுத்துருக்கிறது தாறுமாறான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் டிவென்சிட்டி 7300 தான் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. மாசான விஷயம் தான். அண்டு 4310 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் வரையா கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது இங்கே SD கார்டு சப்போர்ட் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மிலிட்ரி கேட் 810 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க இங்கே மோட்டோ. எல்லாத்துக்கும் போக 8GB 256GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 24,000 ரூபாய்க்கு தரமான டிஸ்பிளே, அட்டகாசமான கேமராஸ், ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி ஒரு தரமான மொபைல், பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பாக மோட்டோ H50 Neo பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இங்கே நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ மோட்டோ மேலே ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.